வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது, இப்போ நான் வந்து பாவக்காய் 2 பாவக்காய் இந்த பாவக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை விட சின்னதாகவும் வரும். இங்கே அதை பொரியல் பண்ணிக்கிடலாம். இதை வந்து குழம்பு தான் செய்ய முடியும். பொரியலுக்கு வந்து ரொம்ப கசப்பு தெரியும் அந்த காய். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு செய்கிறப்ப கசப்பு இல்லாமல் நம்ம செய்யலாம். இது வந்து சாப்பிட பிடிக்காதவ கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு இருக்கும். உடம்புக்கு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சுகரு அந்த மாதிரிலாம் வரவே வராது. நீங்கள் வாரத்தில் ஒரு முறை அந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் சேர்த்துக்கங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. சுகர் வந்ததுக்கு பின்னாடி இந்த பாவக்காய் ஜூஸ் எடுத்துக்குவாங்க, குழம்பு செஞ்சு பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் கசப்பாக இருக்கிற பொருளை இந்த மாதிரி சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள், 2 பாவக்காயை நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம், 2 தக்காளி சின்னதாக நாட்டு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பெங்களூர் தக்காளி இருந்தால் கூட நீங்கள் உங்கள் விருப்பந்தேன், எந்த தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல. கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, இது 2ம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும், கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்க தேவையில்லை, இந்தளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வந்து தக்காளி இது கூட சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த மாதிரி கரண்டியிலே நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி சீக்கிரம் குழைய வேக வச்சுக்கோங்க. இப்போ பாவக்காய்க்கு நான் சேர்க்குறதுக்கு புளி, ஒரு லெமன் அளவு புளி நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மிளகாத்தூள், குழம்புத்தூள், இது 2யும் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஒரு 1/2 ஸ்பூன் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். இது காரமே இருக்காது, காஷ்மீர் மிளகாத்தூள். இங்கே காரமாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. குழம்புத்தூள் எல்லார் வீட்லேயும் நம்ம அரைக்கிற தூள் தான். இதை வச்சு சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. கசக்குதுன்னு நினைக்காதீங்க, இது இந்த மாதிரி செய்கிறப்ப கசப்பே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயத்தை போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா தக்காளியும் கொட்டி நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். பாவக்காய் கழுவி வச்சுருக்க பாவக்காயும் இது கூட போட்டு இதுக்கு தேவையான உப்பு, காய் வேகணும்ல அதனால் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. வேகட்டும், அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு பின்னாடி நம்ம புளி கரைசலை ஊற்றி மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும். வெந்ததுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ புளி நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி தூசி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்துட்டு காய் கூட சேர்த்து மிளகாத்தூள், குழம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேகணும். காய் வேகணும், நல்லா திக்காக வரணும் குழம்பு, கொஞ்சம் கம்மியாகவே வரணும், நல்லா கொதிஞ்சு. அது அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு
எது கூட குறைய இல்லையோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ புளிப்பு, காரம் எல்லாம் கூட குறைய இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். ஒரு கட்டு இங்கே வந்து 30 ரூபா ஒரு கட்டு கீரை. இதை வந்து நல்லா குச்சி இல்லாமல் தனித்தனியாக உதிரியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொரியல் நல்லா இருக்கும். அதில் சாப்பிட்றதுக்கும் குச்சி இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட முடியும், சீக்கிரம் வேகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி உதிரியாக எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மண் தூசி ஏதாவது இருக்கும், கழுவுனா கூட தண்ணி கீழே அடியில் மண் போயிடும், மேலாக மிதக்கும் அந்த கீரை ஃபுல்லாக. நீங்கள் அலசி எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், வரமிளகா, சீரகம், கடுகு, லைட்டாக எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றப்ப அந்த கழுவி வச்சுருக்கத தண்ணியே இல்லாமல் ஒட்டை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை. இப்போ உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கடுத்துக்கிறோம் கீரை. லைட்டாக சேர்த்து தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி கிண்டி எடுக்கணும் கீரையை. இப்போ நிறையா தெரியுது, நல்லா சூடாக சூடாக சட்டியில் பாத்திரத்தில் அடியில் வந்துடும். நல்லா தெளித்து கட்டிப்படாமல் நல்லா இந்த மாதிரி நுனியை வச்சு நல்லா அந்த மாதிரி கரண்டியில் உள்ள நுனியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் அந்த முருங்கைக்கீரை. இப்போ ஆடி மாதமெல்லாம் வரப்போகுது, கூழ் ஊற்றுறப்பெல்லாம் முருங்கைக்கீரை தான் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பாவக்காயும் முருங்கைக்கீரை பொரியல்னே. ஒரு பக்கம் முட்டை வேகுது செஞ்சுருக்கோம். இப்போ முருங்கைக்கீரை பொரியலில் அவ்வளோ இருக்குது இரும்பு சத்து. இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி இந்த மாதிரி கை கால் வலிக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை செஞ்சு சாப்பிட்ருங்க கீரை. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டாக்டருங்கள்லாம் அடிக்கடி நீங்கள் கீரை தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் முருங்கைக்கீரை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தண்ணியை தெளித்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா பாத்திரத்துக்கு அடியில் அப்படி நல்லா சுண்டி வரும். சீரகத்தை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து நல்லா கையில் ஒரு தேய்ச்சி நீங்கள் இந்த மாதிரி தூவி விட்டு வேக விடுறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கடைசியாக நீங்கள் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேர்க்கடலை அதை கூட ஒன்றும் அதிகமாக நல்லா உடச்சிட்டு நீங்கள் இதோட கடைசியாக தூவி இறக்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
முருங்கைக்கீரை பொரியல் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 தடவை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை முத்தின கீரைனா சீக்கிரம் வேகாது. இந்த மாதிரி கீரைனா சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும் இலையெல்லாம். இப்போ வந்து கடைசியாக தேங்காய் துருவி இது கூட சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பக்கம் பாவக்காய் காரப்புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை ஒரு 3 முட்டை வேக வைக்க போகிறேன். இந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றங்க. இந்த காய் சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. வயிற்றில் பூச்சி ஈச்சி இருந்தாலும் இந்த மாதிரி கசப்பு பொருள் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.